மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உடல் சிதறி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். ஜெயலானி, இந்த பட்டாசு வெடி விபத்திற்கான முதற்கட்ட காரணம் என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? தற்போதைய கள சூழல்கள் என்ன? பத்மநாபன், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1200 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் பகுதியில் நடேஷ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. வழக்கம் போல இந்த பட்டாசு ஆலையில் பட்டாசு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்ததாக தற்பொழுது கூறப்படுகிறது. மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தின் காரணமாக ஆலைகள் 3 பட்டாசு பணியாற்றி வந்த 3 அறைகள் என்பது தரைமட்டமானதாக கூறப்படுகிறது. இந்த அறையில் சிக்கி 4க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமானதாகவும் இதில் 2 தற்பொழுது மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்புத்துறை வீரர்கள் தற்பொழுது இடிபாடு சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். மேலும் யாராவது உயிரிழப்பு என்பது ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பட்டாசு ஆலை வெடி விபத்திற்கு அதிகாரிகள் தற்பொழுது பார்வையிட்டு அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. எங்க வீட்டுல அதிர்வு வந்துச்சுனே. என்னம்மா இருமா, ஃபயர் ஆக்சிடென்ட்மா, கூப்பிடுறேம்மா.